புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் ஒத்தைப்புலி குடியிருப்புங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே நேரத்தில் 7 மாணவிகளை சீண்டியதாக பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெருமாள் என்கிறவருக்கு கீழே பணியாற்றிய ஆதிக்க சாதி வெறியர் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் 2-3 பேர் சேர்ந்து அவரை வேண்டுமென்றே போக்சோ வழக்கில் உள்ள சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன ஒன்றும் செய்யலை, நல்லா படிக்கணும் பிள்ளைங்களாம் பசங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடம் 100% எட்டியது. அரசு பள்ளி 7வது வருடம் ஒரு புதிய சாதனையை நிகழ்த்த இருக்கிற இந்த நேரத்தில் அந்த பொறுப்பு தலைமை ஆசிரியர் அடுத்த ஒரு தலைமை ஆசிரியர் தேசிய கொடி ஏற்றி நாம் வீர வணக்கம் செலுத்துவதா? புரியுதுங்களா உங்களுக்கு என்னங்கிறது? அந்த ஜாதிய கட்டமைப்பு. அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் புதுக்கோட்டை கிளைச்சிறையிலிருந்து விடுதலையாகியிருக்கிறார். வழக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வருஷம் தான் அவருக்கு பதவி. இந்த 1 வருஷம் தலைமை ஆசிரியர் இருந்துட்டு அவர் விலகிடுவார். வேண்டுமென்றே தேசிய கொடி ஏற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க. இதை எப்படி போக்சோவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த மக்கள் உணர வேண்டும்.